ஆண்டவர் யார தூணா நிறுத்துவாரா? எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தினல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஆண்டவர் என்ன ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு? ஏம்பா, ஆலயத்துக்கு வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் எனக்கு ஆசை. என் பிள்ளைகளை ஒரு பக்கம் நான் பொருளாதாரத்துல செழிக்க பண்ணணும். ஏன்? தேவ பிள்ளைகள் பொருளாதாரத்துல செழிக்கும் போது தேவ ஆலயம் கட்டப்படும், தேவ ராஜ்யம் கட்டப்படும், சாட்சிகளா நிற்பாங்க. மறுபக்கம் அவர்கள் பலனடைந்து, உன்னத பலனடைந்து எல்லாவற்றையும் மேற்கொள்வார்கள். ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய ஆசை என்னன்னா, என் பிள்ளைகளை ஆலயத்துல தூண்களா நிறுத்தணும். ஆனா என்ன விஷயம்னா, அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூணான்னு இருக்கணும் தான், நிப்பாட்டணும் தான் ஆசை ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் யார தூணா நிறுத்துவாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன். சிஸ்டர், பிரதர், நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ஜெயம் கொண்டவர். நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர், பாவ சோதனைகளை ஜெயித்தவர். பைபிள் சொல்லுது, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருந்தார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல எங்க காலம் மாதிரி இருந்திருக்குமா ஆண்டவரே? எங்களுக்கு பாருங்க, திருமண இடத்துல எல்லாம் பாவ சோதனை தான். உங்க காலம்லாம் எல்லாம் போத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க, எங்க காலத்துல நாங்க அப்படியா இருக்கிறோம் அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நம்மை போலவே சோதிக்கப்பட்டு. நமக்கு என்ன நல்ல சோதனை இப்ப வருதோ, அதே சோதனை ஆண்டவருக்கும் வந்ததா. ஆனா பைபிள் சொல்லுது, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பாவம் இல்லாதவராய் இருந்தார். ஆண்டவர் பிசாச கடைசியா தன் சீஷர்களை பார்த்து சொல்றார், தோ வராம் வர்றா உலகத்தின் அதிபதி. இயேசு கிறிஸ்துவுடைய நேரம் முடியது. இப்ப உலகத்தின் அதிபதி இயேசுவை தேடி வரான், சாத்தான் வரான். இயேசு கிட்ட ஏதாவது குறைகள் இருக்குதா, குற்றங்கள் இருக்குதா, பாவங்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா செக் பண்ண ஒரு செக்கிங் நடக்கும். நம்ம சாகிற நேரத்தில் உலகத்தின் அதிபதி உங்களை வந்து செக் பண்ணுவான். ஏதாவது குற்றம் பிழை இருக்குதா, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நடந்திருக்கிறியா, நீ உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறதா என்பதை பிசாசு பார்க்கும்படி வரும். எப்போ? நம்ம நாட்கள் முடிகிற அந்த சமய நேரத்தில். இயேசுவை தேடி உலகத்தின் அதிபதி வரான். இயேசு சொல்றாரு, ஆனா அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் அவனை ஜெயிச்சிட்டேன், பாவத்தை நான் ஜெயிச்சிட்டேன், பாவம் இல்லாதவராய் நான் வாழ்ந்தேன். உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஆண்டவர் கேட்டார். ஒரு குற்றமும் அவர் மேல கண்டுபிடிக்கவே முடியல. தேவ ஆலயத்தில் இயேசு போய் பிரசங்கிக்க எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஜெப ஆலயத்துல பிசாசு சொல்லுது, ஐயோ நீர் பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர், you are the holy one of God. பிசாசுகள் எதை இயேசுக்குள்ள பார்த்தது? பரிசுத்தத்தை பார்த்தது. இயேசு மத்தேயு 17 மறுரூப மலையில போய் நின்று தன் சீஷர்களுக்கு முன்பதாக மறுரூபமாய் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரையற்றதாய் இருந்ததை அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. பிரகாசத்தோடு இருந்ததை ஆண்டவர் காண்பித்தார். சிஸ்டர், பிரதர், நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? பரிசுத்தர். பைபிள்ல ஆண்டவருக்கு எவ்வளோ பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவ தூதர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க அவர்கள் எடுத்த ஒரு பெயர் பரிசுத்தர். ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி ஆராதிச்சிருக்கலாம், ஆண்டவர் உதவி செய்கிறவன் சொல்லி ஆராதிச்சிருக்கலாம், அவர் சர்வ ஞானி என்று சொல்லி ஆராதித்திருக்கலாம். எவ்வளோ பெயர்கள் ஆண்டவருக்கு, கிட்டத்தட்ட 272 பெயருக்கு மேற்பட்ட பெயர்கள் ஆண்டவருக்கு வேதாகமத்தில் உண்டு. ஆனால் தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்து கொண்ட ஒரு பெயர் என்ன? பரிசுத்தர், பரிசுத்தர்,
பரிசுத்தர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர் என்று சொல்லி சேராபீன்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்தை காண கூடாமல் ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை தகுதியற்றவர்களாய் கருதி அப்படியே தங்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்தார்கள். சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பரிசுத்த தெய்வம். இயேசுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அவ ஜெயம் கொண்டது போல நீங்க ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, யாரு பரலோகத்துல நிற்க முடியும்? ஜெயம் கொண்டவர்கள் தான் நிற்க முடியும். ஜெயம் கொண்டவர்களை தான் ஆண்டவர் எப்படி ஆலயத்தில் நிறுத்துறாரு? தூண்களாக நிறுத்துகிறார். பாவத்தில் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து ஒரு வாரம் எழுந்து நிற்பேன், அடுத்த 2 நாள் விழுந்திருப்பேன், அடுத்த ஒரு வாரம் நிற்பேன், அடுத்த ஒரு மாசம் விழுந்திருப்பேன். இப்படி விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நிற்கிறவர்கள் ஒருபோதும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. பரலோகத்தை யார் நிரப்ப முடியும்? ஜெயம் கொண்டவர்கள் தான் நிரப்ப முடியும். சாத்தான் மேலே ஜெயம் கொண்டவர்கள், பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டவர்கள், அந்தகார சக்திகளை ஜெயித்தவர்கள், பாவ சோதனைகளை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம விட்டு என்னால வெளியே வர முடியல பாஸ்டர். நீ அங்க போவே முடியாது, கவலைப்படாத. பேஸ்புக்கை விட்டு என்னால வெளியே வரவே முடியல பாஸ்டர். நீ சத்தியமா பரலோகம் போக முடியாது, கவலைப்படாத. ரீல்ஸ் பார்க்காத இருக்கவே முடியல பாஸ்டர். நீ ஜெயம் கொண்டவள் அல்ல, ஜெயம் கொண்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. பரலோகத்தை யார் நிரப்ப முடியும்? ஜெயம் கொண்டவர்கள், எல்லா சோதனைகளையும் ஜெயித்தவர்கள். வெளிப்படுத்தினல் எடுத்து வாசித்து பாருங்க. 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம். வெளிப்படுத்தினல் 2:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தினல் 2:17 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். வெளிப்படுத்தினல் 2:11 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. வெளிப்படுத்தினல் 2:26 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் நான் என் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தினல் 3:5 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய தூதருக்கு முன்பதாக அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தினல் 3:21 சொல்லுகிறது, ஜெயம் கொண்டவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனை நான் பரலோகத்துல என் பக்கத்துல நான் உட்கார வைத்திருப்பேன். யாரும் ஆண்டவருடைய பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க? ஜெயம் கொண்டவர்கள். சொல்லுங்க, ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்களை தான் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? யாகினாகவும் போவாசாகவும் ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆலயத்துக்கு வந்து போவதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீங்க ஜெயத்தோடு வாழ ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, பாவ சோதனைகளை மேற்கொள்றீங்க பாருங்க, உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சோதனைகளை ஜெயம் எடுக்கிறீங்க பாருங்க. ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து அந்த பாவத்தை நீ மேற்கொள்ளுகிற பாரு, அவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் தான் தேவ ஆலயத்துல யாகினா இருப்பான், அவன் தான் தேவ ஆலயத்துல போவாசா இருப்பான். அவனை தான் கர்த்தர் செழிக்க பண்ணுவார். அவனுக்கு தான் ஆவியின் வரங்களை கொடுத்து ஊழியத்துல எடுத்து ஆண்டவர் தன் ராஜ்யத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. பாவத்திலேயே முழுகி இருக்கிற ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து கடுகளவு கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து சினிமா படங்களை பார்த்து ரசித்து அதுல ஆடுகிற கதாநாயகிகளை பார்த்து ரசித்து எவ்வளவு அழகா இருக்கிறான் இந்த ஹீரோ, இதெல்லாம் ரசித்து உனக்கு தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவன் பரிசுத்தர், நமது ஆண்டவர் பரிசுத்தர். உங்க வீட்டுல டிவியின் சத்தம் ஓடுது, டிவி சினிமா படம் ஓடுதுன்னா ஆண்டவர் அந்த வீட்டில் நிச்சயமா இருக்கவே முடியாது. உன் டிவிக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த உலகத்தின் ஆவி, அசுத்தமான பாடல்கள், அசுத்தமான ஜோக்ஸ் எல்லாம் தேவ பிரசன்னத்தை வீட்டில இருந்து வெளியே அனுப்பிடும்.
எப்படி ஆண்டவருக்கு வீட்டை ஆசீர்வதிக்க முடியும்? இன்றைக்கு நிறைய வீடு ஆசீர்வாதமா இல்ல. வீட்டுக்குள்ள அசுத்தம் இருக்குது, வீட்டுக்குள்ள பாவத்தின் கிரியை இருக்குது, வீட்டுக்குள்ள அசுத்தமான சத்தங்கள் கேட்குது. அதனாலதான் தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல இல்ல. அதனாலதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியல. தேவன் உலாவுகிற பாளையம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்னை போல பரிசுத்தமா இரு. விளையாட முடியாத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட விளையாட்டு காட்டி, ஆண்டவர்கிட்ட நயம் காட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் பிசாசுகள் விடாது. பிசாசு சொல்லும், ஏன் ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க? இவங்க ஏன் கட்சி, இவங்க என்னோட கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே. பாருங்க, இந்த பிள்ளை ஆலயத்துக்கு வந்தா அல்லேலூயா சோத்திரம் ஆமென் அந்நிய பாஷையில பேசுது, வீட்டுக்கு போனா பாருங்க பன்னிக்குட்டிய மாதிரி இருக்குது. பாருங்க, எப்படி நீங்க இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறீங்க? நான் தப்பு செஞ்ச போது பரலோகத்துல என்ன தள்ளி விட்டீங்கல்ல, அப்ப எனக்கு ஒரு நியாயம், இவர்களுக்கு ஒரு நியாயமா? பிசாசு குறை சொல்லும்படி வந்து நிற்பான். தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல ஒரு குற்றம் இருக்குதுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பிளெஸிங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது குற்றம் சாட்டுகிறவன் உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவுல வந்து நிற்பான். பிசாசுக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து குற்றம் சாட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். சகரியா புத்தகத்துல அதை வாசிக்கிறோம், தானியல்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம், தேவ சமூகத்துக்கு போகிறான். யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம், தேவ சமூகத்துக்கு அவன் போகிறான். போய் என்ன சொல்றான்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரத்துல குற்றம் சாட்டுவான். ஏன் ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிக்க போறீங்க? அவங்க பாருங்க ஆலயத்துக்கே சரியா போறது கிடையாது. 8 மணி ஆலயத்துக்கு 9 மணிக்கு அந்த அம்மா போகுது. உபவாச ஜபம்னு சொல்லி பாஸ்டரம்மாவும் சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்களா? அத ஊழியத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. யாராவது இவங்க வராங்களா அந்த குடும்பத்தில இருந்து? ஆலயத்துக்கும் போறது கிடையாது, ஊழியத்துக்கும் போறது கிடையாது. அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தின் முதல் பலனையும் உங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. எப்படி இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க முடியும்? குற்றம் சாட்டுகிறவன் வந்து குற்றம் சாட்டும் போது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா சிட்கேனோ, நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர். அதனால தான் நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வந்த பிறகு கூட ஆசீர்வாதமா இல்ல. 10 வருடம் 15 வருடம் ஆலயத்துக்கு வரீங்க, பிளெஸிங்கே இல்ல உங்க வாழ்க்கையில, ஆசீர்வாதமே இல்ல வாழ்க்கையில. ஏன் ஆசீர்வாதம் இல்ல? கொஞ்சம் யோசித்து பார். எந்த இடத்துல பிசாசு உன்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான்? எந்த இடத்துல நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து இருக்கிற? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு முறை ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு ஒரு முயல் குட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்ப என்ன பண்றான்? ஒரு 2000 ரூபாய் பணத்தை சேர்த்து வைத்து முயல் குட்டி வாங்க ஒரு சந்தைக்கு போறான். இந்த சந்தைக்கு போய் அங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு முயல் குட்டி காசை கொடுக்கறான். 2000 ரூபாய் கொடுத்து இந்த முயல் குட்டியை வாங்குறான். அது கண்ணெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல இருக்குது, அப்படியே வெள்ளை வெள்ளை வெள்ளையேன்னு, முடியெல்லாம் அப்படியே புசு 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 புசுன்னு, நல்ல ஒரு பிரீட். அது அதை போட்டு ஒரு சாக்கு பையில போட்டு இவங்க வாலிபன்கிட்ட கொடுத்துட்டான். வாலிபன் அந்த முயல் குட்டியை முதுகு மேல சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வரான். எங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு, எங்க தங்கச்சியை கூப்பிட்டு இந்த முயல் குட்டியை நான் காட்ட போறேன்னு அப்படி வந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மைதானத்துல ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. இவன் என்ன பண்றான்? அந்த சாக்கு பையை அங்க வச்சுட்டு அந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஈர்க்கப்பட்டு அப்படியே கையை தட்டி விசில் அடிச்சு அந்த ஃபுட்பால் மேட்சை ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். அங்க விளையாடி கொண்டிருந்த சில குறும்பு சிறுவர்கள் பார்த்தாங்க. இந்த சாக்கு பையில திறந்து பார்த்தா அதுல ஒரு முயல் குட்டி இருக்குது. உடனே இந்த சாக்கு பை திறந்து முயல் குட்டியை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு பன்னி குட்டியை தூக்கி உள்ள போட்டு கட்டிட்டான். இது இந்த வாலிபனுக்கு தெரியாது. இந்த வாலிபன் உள்ள முயல் குட்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டி இந்த மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூப்பிடுறான், தங்கச்சியை கூப்பிடுறான். வாங்க வாங்க வாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான 2000 ரூபாய் கொடுத்து ஒரு முயல் குட்டி புசு புசு புசுன்னு இருக்குது, வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சூட நிக்க வச்சு அந்த மூட்டையை திறந்தா ஒரு பன்னிக்குட்டி ட்வையும் அப்படி வந்து மேல நிக்குது. உங்க அப்பா அம்மா கத்துறாங்க, டேய் பன்னிக்குட்டியே முயல் குட்டின்னு நினைச்சு இவனை ஏமாத்திட்டாங்களே, முயல் குட்டின்னு சொல்லி பன்னிக்குட்டியை போட்டு குத்துட்டான் அவன் சாக்கு பையில. எந்த வாலிபனுக்கு பயங்கரம் கோபம்.
என்ன பண்றது? இனி அடுத்த வாரம் தான் சந்தை. அந்த ஒரு வாரம் இந்த பன்னிக்குட்டி அவன் வீட்டுல தான் வச்சிருக்கணும். இந்த பன்னிக்குட்டி அந்த வீட்டை ஃபுல்லா அசுத்தம் பண்ணி, இந்த வீடு ஃபுல்லா ஓடி, அந்த வீடு ஃபுல்லா நாற்றம் எடுத்து, அதை கட்டுப்படுத்த முடியாத இந்த ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சான், தூக்கி சாக்கு பையில போட்டான், கட்டினான், மட 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 மடன்னு அந்த சந்தையை நோக்கி நடந்தான். இன்னைக்கு போய் அந்த ஆளை ஒரு 2ல் 1 வச்சு வாங்கிடணும். அவனை எவ்வளவு திமிர இருந்தா 2000 ரூபாய் வாங்கி பாரு பன்னிக்குட்டியை போட்டு ஏமாத்திட்டானே. போய்கிட்டே இருக்கும் போது பார்த்தா ஃபுட்பால் மேட்ச், ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது கிரவுண்ட்ல. மூட்டையை வச்சா, விசில் அடிச்சு, கையை தட்டி ஃபுட்பால் மேட்சை ரசிக்க ஆரம்பிச்சான். அந்த சிறுவர்கள் பார்த்தாங்க, ஐயோ பாவம், இவன் பன்னிக்குட்டியை தூக்கிட்டு ஒரு வாரமா சுத்திக்கிட்டு இருக்கிறான் போல. சரி, அதை எடுத்து பன்னிக்குட்டியை எடுத்துட்டு முயல் குட்டியை போட்டு கட்டிட்டான். இவன் இந்த மூட்டையை தூக்கிட்டு அந்த சந்தைக்கு போறான். சந்தையில போய் கடைக்காரனை பார்த்து கத்த ஆரம்பிச்சுட்டான். நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுத்து உண்மையா ஒரு முயல் குட்டி கேட்டா, நீ என்னை ஏமாற்றி ஒரு பன்னிக்குட்டியை கொடுத்து விட்டுட்டியா? உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு மனசு இல்லையா? இரக்கம் இல்லையா? அந்த கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. பன்னிக்குட்டியா? உன் கண்ணெதிர்க்க தானப்பா முயல் குட்டியை போட்டு கட்டின. இல்ல இல்ல, இந்த பாறதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அந்த கட்டை அவிழ்த்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு முயல் குட்டி வெளியே வந்து எட்டி பார்க்குது. கடைக்காரனுக்கும் ஒன்னும் புரியல, இவனுக்கும் ஒன்னும் புரியல. அந்த கடைக்காரன் இவனை போட்டு திட்ட, இவன் தலைய சொரிய, என்னடா இது? அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த முயல் குட்டியினுடைய காதை பிடிச்சு அப்படி தூக்கி நிறுத்தி சொன்னா, ஒண்ணு முயல் குட்டியாரு, இல்லன்னா பன்னிக்குட்டியாரு. நீ வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டியா மாறிடுற, சந்தைக்கு வந்தா முயல் குட்டியா மாறிடுற. சில பேர் அப்படிதான், சபைக்கு வந்தா முயல் குட்டியா மாறிடும். ஆராதிக்கிறது என்ன, குதிக்கிறது என்ன, அபிஷேகத்துல நிரம்புறது என்ன, அந்நிய பாஷையில பேசுறது என்ன, மற்ற சிஸ்டர் கிட்ட சோத்திரம் சிஸ்டர் நான் ஊழியம் செய்யறேன்னு அப்படி கதை கட்டுறது என்ன. சபைக்கு வந்தா முயல் குட்டி, வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டி. அப்படி பன்னிக்குட்டியா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்லையே, இங்கெல்லாம் முயல் குட்டி தான் போலையே. சோத்திரம் கர்த்தருக்கு, ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர் பிரதர், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பரிசுத்தமா வாழணும். நீ உன் வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பரிசுத்தமாய் வாழ நீ கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமாய் இருக்கிறவனை சுற்றிலும் தான் தேவன் அக்கினி மது. சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். உன் மேல அபிஷேகம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சில செத்த ஈக்களை கொண்டு வருவான். வேலை ஸ்தலத்துல சில நண்பர்களை கொண்டு வருவான். உனக்கு சில போன்ல சில ஆட்களை கொண்டு வருவான். செத்த ஈக்கள் உன்னை அபிஷேகம் அற்றவனாய் மாற்ற பிசாசு சிலரை உருவாக்கி சிலரை எழுப்போம், சில தெளிலால எழுப்போம். ஏன்? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உடைக்க, உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசனத்தை கெடுக்க, உன்னை விட்டு கர்த்தர் போக, நீ ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, உனக்குள்ள ஒரு சாபத்தை கொண்டு வர சாத்தான் தெளிலால் போன்ற சில பிசாசின் ஏஜென்ட்ஸை எழுப்போம். பிசாசு ஏன்? அவர்கள் வந்து உங்ககிட்ட தோத்திரம் சொல்லுவாங்க, பிரதர்ன்னு சொல்லுவாங்க, சிஸ்டர்ன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஆனா எங்க கொண்டு போய் முடியும்? உன்னுடைய அபிஷேகம் சிறைக்கப்பட்டு உன் பலனெல்லாம் இழந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த சகல கிருபையும் உன்னை விட்டு வெளியே போய், இப்ப எப்படி சிம்சோன் பார்வையற்றவனாய் பலனற்றவனாய் கைகள் கால்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தான் பாருங்க. அந்த மாதிரி பிசாசு உன்னை கொண்டு போய் வச்சிடும். பாவம் செய்யும் போது அது பாவம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்குது, அது கொஞ்சம் இனிமையா தான் இருக்குது, அது சூப்பரா தான் இருக்குது. ஆனா அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கு. விளைவுகள் பயங்கரம். ஆண்டவரின் பாவத்தை மன்னிப்பார், ஆனா அந்த விளைவுகளை நீ சில நேரங்கள் வாழ்க்கை முழுவதும் சுமக்க நேரிடும். உன் சந்ததி முழுவதும் அதை நீ சுமக்க நேரிடும். ஆண்டவர் தாவீதை மன்னித்தாலும் அவன் செய்த பாவத்தின் விளைவுகள் அவன் சந்ததியை விட்டு நீங்கள பாருங்க. எச்சரிக்கை, எச்சரிக்கை. தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நடக்கணும்? குற்றமற்றவர்களாய், பரிசுத்தவான்களாய். உன் ஆவி ஆத்மா சரீரம் கரைபடாதபடி, பிசாசு உன்னை குற்றப்படுத்த எந்த குற்றமும் உன் மேல சாட்டக்கூடாதபடி எச்சரிக்கையா இருக்க. அல்லேலூயா. போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபையில அந்த ஊழியர் சொன்னார், எப்படி அவருடைய சபையில 2006 எழுப்புதல் வந்ததுன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். பயங்கரமா இருந்தது. அது கேட்டு என்னால வீட்டுக்கு வந்து 2 நாட்கள் தூங்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே
எங்க சபையிலும் அப்படி ஒரு எழுப்புதல் வேணும், எங்களுடைய விசுவாசிகள் மத்தியிலையும் அப்படி ஒரு எழுப்புதல் வேணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்னார், ஒரு முறை அவருடைய ஆலயத்தின் ஆராதனையில தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் பயங்கரமா இறங்கி செயல்பட, அதுல ஒரு 8 வயது சிறுவன் ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்தால் தாங்க முடியாத கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்ததை யாருமே பார்க்கல. 8 வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஏசி வேற அந்த சபையில சில்லுன்னு அடிச்சிட்டு இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. ஒரு சிஸ்டர் ஓடி வந்து பாஸ்டர் கிட்ட சொன்னாங்களாம், பாஸ்டர் இந்த தம்பி சாம் கீழே விழுந்து கிடக்கிறான், என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு, வெறும் அந்த வெள்ளை விழி மட்டும் தான் இருக்குது, அந்த கருப்பு விழி மேல போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. பாஸ்டர் உடனே மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு. உயிரோட இருக்கிறானா செத்தானான்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பல்ல அப்படி இருக்கிறான், சில்லுன்னு உடம்பெல்லாம் ஆயி. கண் விழி மேல போயிடுச்சு, கண்ணு கருப்பா இருக்குது, பிள்ளைக்கு அசைவே இல்லை. ஆனா தூக்கலான்னு பார்த்தா 4 பேரு ஒரு 8 வயசு சிறுவனை தூக்குறாங்க, 4 பேரால தூக்க முடியல. பாஸ்டர் சொன்னார், 4 பேரு தூக்குறோம், அவனை யாராலையும் தூக்க முடியல, அவ்வளவு கனமா இருந்தது அவனுடைய உடல். உடம்புல எந்த அசைவும் இல்ல, கைய தூக்கணும் அப்படி எல்லாம் கீழே விழுது பொத்துன. ஆனா ஒரு கை மாத்திரம் அப்படி எழுதி கொண்டே இருந்தது. அப்பதான் எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுச்சு, இது பரிசுத்த ஆவியினுடைய செயல் என்று சொல்லி அந்த பையனுடைய கைகளில் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு பெண்ணை கொடுத்தோம். அந்த பெண்ணை வச்சு அவன் எழுதுறான். ஒரு 8 வயசு சிறுவன் எபிரேய பாஷையில எழுத ஆரம்பித்து விட்டான். எபிரேய பாஷையில. அல்லேலூயா. அவன் என்ன எழுதுறான்னு தெரியல. அதுக்கு பிறகு சில இப்ரூ டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்ததை பார்க்கும்போது அவங்க அதை படிச்சுட்டு சொன்னாங்களாம், தேவனுடைய நாமங்களை இவன் எபிரேய பாஷையில எழுதி கொண்டிருந்தான். ஆவியானவர் இறங்கும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு அந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருடைய பேரையும் எழுதினானா. பேரை எழுதி ஆண்டவர் அவர்களை குறித்து என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறாரோ எல்லாத்தையும் எழுதிட்டான் அந்த பையன். ஆண்டவர் எப்படி பேசுவார் அதே மாதிரி எழுதினானா. அன்பு மகன் ராமச்சந்திரன், நீ என் இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. பக்கத்திலே தான் அவர் நின்றுட்டு இருந்தாரா. அவரை குறிச்சு எழுதினானா, நீ என் இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிற தெரியுமா, நீ உன் வீட்டில வைத்திருக்கிற அந்த விக்கிரகம் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று அந்த 8 வயசு சிறுவன் கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு, கான்சியஸ் இல்ல. ஆனா அவன் கைகள் மாத்திர ஆவியானவர் அந்த பேப்பர்ல எழுதி கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் செய்த பாவத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஆளு பக்கத்துல நின்று ஓன்னு கத்தி அழறானா, ஐயோ ஆண்டவரே, நான் எங்க விக்கிரகத்தை வைத்திருக்கிறேன், நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன். இந்த பையன் உடனே எழுதுறானா. ஆவியானவர் எழுதுகிறாரா, நீர் 3 மாதத்துக்கு முன்பதாக வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் அந்த இடத்துல ஒரு வேளாங்கண்ணி சிலையை வாங்கிட்டு வந்து உன்னுடைய பீரோல நீ வைத்திருப்பது என்ன, அது என் இருதயத்தை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது என்பதை அறிந்தாயா? நீ வைத்திருக்கிற அந்த விக்கிரக பொருள் என் இருதயத்தை எவ்வளவாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? சிஸ்டர், பிரதர், இங்க இருக்கிற சிலருடைய வீட்டுல விக்கிரகங்கள் இருக்குது, சில விக்கிரக பொருட்கள் இருக்குது. இன்னும் அதை தூக்கி போடாம வீட்டுல வைத்திருக்கிற. நீ நினைக்கிறது எங்க அம்மா வீட்டில இருந்து வந்தது, சீதனமா கொடுத்தது, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இதெல்லாம் வந்தது, ஐயோ இது எங்க தாய் கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, ஒரு சென்டிமெண்டா நீ அதை வைத்திருக்கிற. ஆனா அந்த பொருள் தேவனை எவ்வளவு வேதனைப்படுத்துதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த விக்கிரகம் ஆண்டவரை எவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உன் வீட்டில் வைத்திருக்கிற அந்த விக்கிரகத்தினுடைய காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்துது. நீ இயேசுவை அறியாது இருந்த போது சில விக்கிரகத்தினுடைய பாத படியில வைத்து அர்ச்சனை செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட புடவை, கல்யாண புடவை, நிச்சயதார்த்த புடவை, இன்னும் நீ சென்டிமெண்டா வச்சிருக்கிற. அதுல விக்கிரகத்தின் கரை உண்டு. ஏசப்பா பிள்ளையா வந்துட்டியா, பழைய வைகள் எல்லாம் ஒழிந்து போகணும். உன் வாழ்க்கையில எல்லாம் புதிதாய் மாறணும். உன் வாழ்க்கையில ஆண்டவர் உலாவி வரும்போது உன் வீட்டுல எந்த விக்கிரக பெயர்கள் எழுதப்பட்ட கிளாஸோ, டம்ளரோ, ஸ்பூனோ அல்லது விக்கிரக சம்பந்தமான தாலியோ, நகைகளோ ஒண்ணுமே உன் வீட்டில் இருக்கக்கூடாது. உன் வீடு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்க வேண்டும். நல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உன் வீட்டுல இருக்கிற அந்த சின்ன பாவம் கூட ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுத்தும் தெரியுமா சிஸ்டர், பிரதர்? சிறுவன் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் எழுதின அந்த காரியங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் எழுதினானா. ஆவியானவர் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் வெளியரங்கமாக்கினார். அன்றைக்கு
அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய பாவங்களை ஒரு சிறுவனை கொண்டு எழுதி வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் வெட்கப்பட்டு வெளியேற வேண்டியதா இருக்கும். விட்டுருங்க, அதை விட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு கண்டுகொள்ளாம இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நீ செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதுனால ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்தை மன்னிச்சு உன்னை அரவணைச்சிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இல்ல, ஆண்டவரை அவைகள் ஒரு முட்களை போல குத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ ஏன் வேதனைப்படுத்துற? பவுலே, சவுலே, நீ என்னை துக்க வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள், உன் சிந்தையில ஏறி வருகிற ஒவ்வொரு பாவமான எண்ணங்கள், உன் கைகளில் இருந்து வெளிப்படுகிற பாவமான கிரியைகள், உன் கால்கள் பாவத்துக்கு விரைந்து ஓடும் போது அது ஆண்டவருக்கு எவ்வளவு மகா வேதனையை கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், பிரதர்? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர், அற்புதராஜ், ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் ஒரு சிலுவையின் தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். ஆண்டவர் மகா வேதனையோடு அந்த சிலுவையின் தரிசனத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வலி. அதை பார்க்கும் பொழுதே அந்த ஊழியக்காரருடைய உள்ளமெல்லாம் உடைந்தது. கதறி அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, எவ்வளோ வேதனையோடு நீர் தொங்கிக் கொண்டிருக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் அந்த சிலுவைக்கு பின்பதாக இருந்து ஓடி வந்த ஒரு குட்டி உருவம் அந்த சிலுவையை பிடித்து ஒரு உலுக்கியதாம். அப்படி உலுக்குன உடனே ஆண்டவர் இன்னும் அந்த சிலுவையில அவர் கைகளால் அடிக்கப்பட்ட நாணிகள் கிழிந்து இன்னும் கீழே அவருடைய சரீரம் இறங்கியது. மகா வேதனை. கால்களில் இருந்த நாணிகள் இன்னும் காலை கிழித்து அதிக ரத்தம் கைகள் கால்களில் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்க ஆண்டவர் கதற ஆரம்பித்தார். ஓன்னு கதற ஆரம்பித்தார். சிலுவையை குலுக்கி விட்டு அந்த உருவம் ஓடி போய் சிலுவைக்கு பின்பதாக மறைந்து கொண்டதாம். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அந்த உருவம் திரும்ப வந்து இந்த சிலுவையை பிடித்து அதைவிட பலமான ஒரு குலுக்கு. திரும்ப ஆண்டவருடைய வேதனை அதிகரிச்சது, ஆண்டவருடைய துக்கம் அதிகரிச்சது. இன்னும் ரத்தம் உடம்புல இருந்து பீறிட்டு வெளியே வந்தது. மூன்றாவது முறை அந்த உருவம் திரும்ப கடந்து வந்து அதே மாதிரி சிலுவையை பிடித்து பலமாய் உலுக்கி கொண்டிருக்க ஆண்டவர் கதற ஆரம்பித்தார், துடிக்க ஆரம்பித்தார், கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார், வேதனைப்பட ஆரம்பித்தார். இப்ப இந்த அற்புதராஜ் என்கிற ஊழியர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த குட்டி சாத்தான் யாரு? உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த குட்டி உருவம் யாரு? அந்த கருப்பு உருவம் யாரு? இவ்வளவாய் உமது சிலுவையின் பாடுகளை இன்னும் அதிகரிக்க பண்ணுகிற அந்த உருவம் யாரு ஆண்டவரே கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, சன், மகனே, நீதான் அந்த உருவம், நீதான் அந்த நபர். You are that person. நீ செய்கிற ஒவ்வொரு பாவங்கள், நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நீ வாய்களால் பேசுகிற ஒவ்வொரு அசுத்தமான வார்த்தைகள், உன் கால்கள் பாவம் செய்ய விரைந்து ஓடும் போது, உன் கைகள் பாவம் செய்ய தீவிரிக்கும் போது எனக்கு என்ன நடக்கிறது? சிலுவையின் வேதனை எனக்குள் பெருகுகிறது. கதற ஆரம்பித்தார். ஊழியர் அதை கேட்ட உடனே தாங்க முடியல. தரிசனத்துக்கு பிறகு அந்த ஊழியர் பல நாட்கள் உபவாசித்து அழுது 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 தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். சிஸ்டர், பிரதர், நீ செய்கிற ஒரு சின்ன பாவம் மாதிரி தான் தெரியுது உனக்கு. ஆனா ஆண்டவர் அது எவ்வளவு துக்கப்படுத்துது தெரியுமா? ஆண்டவர் அது எவ்வளவு காயப்படுத்துதுன்னு தெரியுமா? நீ சினிமாவுக்கு முன்பதாக உட்கார்ந்து பார்க்கும் போது, நீ அசுத்தமான சில காட்சிகள், படங்கள், ஆபாச படங்களை பார்க்கும் போது ஆண்டவரை அவைகள் எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது, ஆண்டவருடைய சிலுவையின் வேதனை அவருக்குள் எவ்வளவாய் அதிகரிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா சிஸ்டர், பிரதர்? அதுக்கு பிறகுதான் அந்த ஊழியக்காரர் உடைஞ்சி அழுது 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 ஒரு பெண்ணை எடுத்தார், ஒரு பேப்பரை எடுத்தார், ஒரு பாடலை எழுதினார். சிலுவை நாதர் இயேசுவேன், நான் காயங்களை பார்க்கிறேன். என் கைகள் பாவங்கள் செய்யும் போது தன் கைகளை அவர் பார்க்கிறார். என் கால்கள் பாவங்களுக்கு விரைந்து ஓடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரா, அவருடைய காயங்களை பார்க்கிறார். தீட்டுள்ள எண்ணம் என் சிந்தையில வரும்போது ஆண்டவருடைய முள்முடியை பார்க்கிறார். அல்லேலூயா.
அழகான பாட்டு. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, கண்களை மூடி கல்வாரி சிலுவைக்கு நேராய் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஷகரமலக துரகடரபா. ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, என்னுடைய சகல பாவங்களையும் மன்னிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டு. நான் உம்மை எவ்வளவாய் வேதனைப்படுத்தி விட்டேன், எவ்வளவாய் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன். என்னுடைய ஜெப குறைவுகள், என்னுடைய வேத வாசிப்பு குறைவுகள், என்னுடைய உபவாச குறைவுகள், என்னுடைய பரிசுத்த குலைச்சல்கள் உம்மை எவ்வளவாய் வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஷமலா கதுரா. உங்க ரத்த துளிகள் என் மேல நெருப்பா இறங்கி என்னை கழுவட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நீ செய்த சின்ன பாவம், பெரிய பாவம், மறைவான பாவம், மறைவான குற்றங்கள், நீ ஆலயத்துக்கு வராம போன நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இருதயம் உனக்காக ஏங்கிக் கொண்டு துடித்துக் கொண்டு, ஆண்டவர் உண்மையில வைத்த அந்த ஊழிய அழைப்பை நீ மறந்து போனாயே. உன் குடும்பம் பிள்ளைகள் என்று சொல்லி உன் வீட்டுக்கு பின்னாலேயே நீ ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்து ஓடும் போது, ஆண்டவர் உனக்காக எவ்வளவாய் தவித்து சிலுவையின் வேதனை பெருகி உனக்காய் ஆலயத்தில் காத்து கொண்டிருந்தார் என்று உனக்கு தெரியுமா பிரதர், சிஸ்டர்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையின் காயங்கள் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி
வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நம்ம எதுல ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 3 காரியத்துல ஜெயம். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. உலகம், மாமிசம், பிசாசு. சொல்லுங்க உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியத்துல நம்ம ஜெயிக்கணும். எந்த மனுஷன் உலகத்தை ஜெயிக்கிறானோ, மாமிசத்தை ஜெயிக்கிறானோ, பிசாசை ஜெயிக்கிறானோ, ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்வாரு, உன்னை என் ஆலயத்துல நான் தூணா நிறுத்துவேன், நீதான் யாகின், நீதான் போவாஸ். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த 3 காரியத்தில் ஜெயம் எடுக்கிறானோ, சொல்லுங்க கைகளை உயர்த்தி. உலகம், மாமிசம், பிசாஸ். இந்த 3 காரியத்தில் நம்ம ஜெயிக்க. எடுத்து வாசிங்க. ரொம்ப நேரம் இல்லை, நான் 9 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். 3 காரியங்களை நான் சுருக்கமா இந்த 3 காரியத்துல ஜெயம் பெற்றவர்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன். சரிங்களா? எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப வாசிப்போம். அப்பொழுது 3 பேர் யார் யாரு? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 புருஷர் அந்த தேசத்தின் நடுவில் இருக்கும் போது அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாவை தப்புவிப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசம் எனக்கு முன்பதாக பாவம் செய்யும் போது அந்த தேசத்தை நான் அடிப்பேன். எதனால அடிப்பேன்? நீங்க அதை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அந்த வசனத்துல புரியும். பஞ்சத்தால் அடிப்பேன், பட்டயத்தால் அடிப்பேன், கொள்ள நோயால் அடிப்பேன், துஷ்ட மிருகங்களை கொண்டு நான் அடிப்பேன். பஞ்சம், பட்டயம், சொல்லுங்க, கொள்ளை நோய், துஷ்ட மிருகம். இதெல்லாம் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். ஒரு தேசத்துல பஞ்சம் வருதுன்னா ஜட்ஜ்மெண்ட். கொள்ளை நோய் வந்தது, கொரோனா வந்தது, இட்ஸ் a judgment. ஹல்லேலூயா. துஷ்ட மிருகம், ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு வர சண்டை, இதெல்லாமே ஜட்ஜ்மெண்ட். பட்டயம், உயிர் இழப்புகள், இதெல்லாமே ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் சொல்றார், இந்த 4 சாபத்தை நான் தேசத்தில் கொண்டு வரும்போது தேசத்தில் இருக்கிற எல்லாம் மடிந்து போவார்கள். ஆனால் இந்த 3 புருஷர்கள் யார் யாரு? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 புருஷர்கள் மாத்திரம் தப்பித்துக் கொள்வார்களாம். இந்த 3 புருஷர்கள் மட்டும் தப்பிச்சிருவான். ஆண்டவருக்கு இவர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அவ்வளவு நம்பிக்கை. தேசத்தை நான் காலி பண்ணும் போது இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா இவங்க தப்பிச்சிருவாங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்காக சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த 3 பேர் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். தேசமே எனக்கு விரோதமா துரோகம் செய்தாலும் இந்த 3 பேர் மட்டும் செய்ய மாட்டாங்க. இந்த 3 பேர் அவைகளை மேற்கொள்ளுவார்கள். தேசமே என் கைகளிலே சிக்குண்டு அடிபடும் போது இந்த 3 பேர் தப்பித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் அந்த 3 பேருக்கு சாட்சி கொடுக்கிறார். அந்த 3 பேருடைய பரிசுத்தத்தின் மேல ஆண்டவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவங்க வழி விலக மாட்டாங்க. அவங்க என் இருதயத்தை வேதனைப்படுத்த மாட்டாங்க. நோவா, தானியேல், யோபு, இந்த 3 புருஷரை வேதனைப்படுத்த மாட்டாங்க. அவங்க தப்பிச்சிருவாங்க. அவர்கள் நீதி உள்ளவர்களா இருப்பாங்க. ஆண்டவர் அந்த சாட்சியம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா சிஸ்டர்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, இந்திய தேசத்தை நான் ஒருவேளை அடிப்பதா இருந்தா இந்த சகோதரி மேல மட்டும் என்னால தொடவே முடியாது, இவ தப்பிச்சிருவா, இந்த பிரதர் தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சாட்சியை நம்மளால வாங்க முடியுமா?
இந்த 3 பேர் எதில் ஜெயித்தார்கள்? எதின் மேல் இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள்? பைபிள் சொல்லுது, நோவா உலகத்தின் மேல் ஜெயம் எடுத்தவர். வசனங்களை சொல்ல டைம் இல்ல, நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன், சரிங்களா? நோவா எதின் மேல் ஜெயம் எடுத்தாரு? உலகத்தின் மேல் ஜெயம். நோவா வாழ்ந்த காலத்துல பைபிள் சொல்லுது, உலகமே பாவத்துல முழுகி கிடந்தது. மனுஷனுடைய சிந்தனை நாளுக்கு நாள் அசுத்தமா இருந்தது, தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதா இருந்தது. ஆனா அந்த பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையில நோவா எப்படி வாழ்ந்தாரா? எப்படி வாழ்ந்தாரு? தேவனுக்கு பயந்து, தேவனோடு சஞ்சரித்து, பாவத்துக்கு விலகி, பாவ உலக கர தண்ணீரை வராதபடி தன்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. பிரதர், நான் வர்க் பண்ணுகிற இடத்துல எல்லாம் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் பிரதர் வாழ முடியும். நான் வேலை செய்யற ஆபீஸ்ல அவங்க சொல்ற மாதிரி சில இடத்துல அப்படி சைனை போட்டாதான் பிரதர் என்னால அந்த இடத்துல இருக்க முடியும். அப்படிப்பட்ட வேலையே உனக்கு வேணாம் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஒரு சைன் போட்டு, நீ துரோகம் செய்து, நீ அநீதி செய்து, அப்படி வரக்கூடிய பணம் உனக்கு சாபமே தவிர அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நோவா உலகத்தால் கரைபடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க சிஸ்டர். நம்ம இருக்கிற அநேக இடத்துல நமக்கு உலக கரை வரும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு கால் பண்ணியிருந்தார். ஒரு சபையில ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறாரு. அவர் போன் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, நீங்க நிறைய சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்ததை நான் பார்த்தேன், அதனால இந்த சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் வேணும். நான் சொன்னேன், என்ன சொப்பனம் சொல்லுங்க. அவர் சொன்னார், இந்த சோ சபையில நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் நியமிச்சிருக்கிறாங்க, 7 வருஷமா அந்த ஆலயத்தில் இருக்கிறேன். ஒரு சொப்பனம் பார்த்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரே கலக்கமா இருக்குது மனசெல்லாம், இந்த சொப்பனத்துக்குரிய காரியத்தை சொல்லுங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன சொப்பனம் சொல்லுங்க. பட் சொன்னார், என் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வலு சர்ப்பம் ஒண்ணு வந்துகிட்டு இருந்தது. நான் ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு போய் அந்த வலு சர்ப்பத்தை 2ஆ வெட்டிட்டேன். அந்த வலு சர்ப்பத்தினுடைய பாதி உடல் என் வீட்டுக்கு வெளியே இருந்தது. ஆனா பாதி உடல், தலையோடு இருந்த உடல் மட்டும் என் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுக்குள்ள அந்த போன உடலை நான் வீட்டுக்குள்ள போய் தேடுறேன், அது எங்கேயுமே காணோம். கடைசியா என்னுடைய பீரோவை நான் திறக்கிறேன். என் பீரோவில் இருக்கிற என் ஒயிட் ஷர்ட் எல்லாமே அந்த சர்ப்பத்தினுடைய ரத்தம் இருந்தது. ஒயிட் ஷர்ட் எல்லாமே கரைப்பட்டு இருந்தது. இதுதான் என் சொப்பனம். சொப்பனத்துக்கு பிறகு நான் எழுந்துட்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நான் சொன்னேன், உங்களுடைய பரிசுத்தம் கரைப்பட்டு விட்டது. உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டுடுச்சு, பாவ கரதல வந்துடுச்சு. அப்ப அவரு கொஞ்ச நேரம் அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு என்கிட்ட ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ள மறைவான சொல்ல முடியாத எவ்வளோ பாவங்கள். நான் மைக் எடுத்து ஆராதிக்கிறேன், பிரசங்கெல்லாம் பண்றேன், ஆனா என்னுடைய அந்தரங்க ஜீவியத்துல பாவம், வெளியே சொல்ல முடியாத அசுத்தம். சபை விசுவாசிகளோட சில பேர் கூட அசுத்தம் கரப்பட்டுடுச்சு பாஸ்டர் என் உடம்புல. என்னால முன்போல ஜெபிக்க முடியல, முன்போல என்னால ஆவியில நிரம்ப முடியல, முன்போல என்னால நல்ல சொப்பனங்கள் எனக்கு வர மாட்டேங்குது, முன்போல என்னால அந்நிய பாஷையில பேச முடியல, முன்போல என்னால வேதாகமத்தை எடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு என்னால வாசிக்க முடியல. ஏதோ ஒரு கரை எனக்குள்ள விழுந்துடுச்சு, ஏதோ ஒரு கரை எனக்குள்ள வந்துடுச்சு. எனக்கு அது புரியுது, இந்த சொப்பனத்தின் விளக்கம் அது என்பது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், உலகத்தை ஜெயிக்க தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை சுற்றிலும் உலகம் இருக்குது. நீ படிக்கிற இடத்துல உன்னை சுற்றிலும் உலகம் இருக்குது. நீ வசிக்கிற இடத்துல உன்னை சுற்றிலும் உலகம் இருக்குது. ஆனா ஒருபோதும் அந்த உலகம் உனக்குள்ள வந்து விடாதபடி உன் ஜீவியத்தை காத்துக்கொள். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால நானும் அப்படி இருக்கணும். அந்த எதிரி வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா, அதனால நானும் எப்படியாவது அதை விட காசு. இதுதான் உலகம். எப்ப நீங்க ஒருவரை பார்த்து அது போல நான் வாழணும், எப்படி நீங்க ஒருவரை பார்த்து அவங்க வெட்டுற மாதிரியே நான் புருவத்தை வெட்டிக்கணும், முடிய வெட்டிக்கணும், அவங்க உடுத்துற மாதிரியே உடைய உடுத்திக்கணும், அவங்கள மாதிரியே நான் இருக்கணும், இதுதான் இப்ப ட்ரெண்ட். காலேஜுக்கு போற பிள்ளைங்க அந்த இடத்துல மற்ற பிள்ளைங்களை பார்க்கும் போது அவங்க எல்லாம் ஷார்ட்டா தான் போட்டுட்டு வராங்க. அதனால மம்மி எனக்கு ஷார்ட்டா வாங்கி கொடு. இதுதான் உலகம். உலகம் உனக்குள்ள வந்துடாதபடி பார்த்துக்கோ.
உலகம் எப்போ உள்ள வருதோ நீ காலின்னு அர்த்தம். நோவா உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உலக கரைகள் உனக்குள் வராதபடி உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பரிசுத்த மதிலை எழுப்பிக்கொள். எப்பொழுதும் ஜெபம் பண்ண. உலக கவலை உனக்குள்ள வரக்கூடாது. உலக எண்ணங்கள் உனக்குள்ள வரக்கூடாது. தேவன் நிச்சயமா உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உங்க தலை உயரும். அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. ஏற்ற நேரம் வருது, ஏற்ற நேரம் வருது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கத்தரத ஆமா, ஏற்ற நேரத்தில் கத்தர் செய்வார். கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஒருவேளை உன் எதிர் வீட்டுக்கார அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனா இருக்கலாம். ஆனா அவன் ஓஹோன்னு இருப்பான். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. அதனால அவனை போல நீ வாழணும்னு சொல்லி எந்த காரியத்தை செய்திராத. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற வரையிலும் அமைதியா காத்திரு. தேவ சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிரு. உபவாசம் இரு. வேதாகமத்தை எடுத்து வாக்கு தத்தங்களை சொல்லிக் கொண்டே இரு. நாட்கள் வருகிறது, தேவன் அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோவா அப்படிதான் தன்னை காத்துக்கொண்டான். உலகமே கரைப்பட்டிருந்தது, உலகமே அசுத்தமா இருந்தது. ஆனால் அந்த உலகம் தன் வீட்டுக்குள் வராதபடி தன் பிள்ளைகளையும் மருமக்கள் மாரையும் காத்துக்கொண்டான். அல்லேலூயா. சிஸ்டர், உன் வீட்டுல நீதான் பேழை. உன் வீட்டுக்கு நீதான் பேழை. உலகம் உனக்குள்ள வந்து உன்னை முழுகி விடாதபடி உன் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரையும் உன் பேழைக்குள்ள வைத்து காத்துக்கொள். ஜபமாகிய உன் பேழைக்குள்ள உன் வீட்டை கொண்டு வா. உபவாசமாகிய பேழைக்குள்ள உன் வீட்டை கொண்டு வா. வாக்குத்தத்தமாகிய பேழைக்குள்ள உன் வீட்டை கொண்டு வா. பரிசுத்தமாகிய பேழைக்குள்ள உன் வீட்டை கொண்டு வா. ஒரு வீட்டில் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தால் ஆண்டவர் அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாப்பார். அந்த முழு சந்ததியையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நோவா ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தான். தன் பேழைக்குள் தன் முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டான். சிஸ்டர், உன் வீட்டின் சூழ்நிலைகளை குறித்து கழுது புலம்பிக் கொண்டு கலங்காத. அல்லேலூயா. நேரம் வருது, ஆண்டவர் உன்னை கொண்டு உன் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பார். உன்னை கொண்டு உன் முழு சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, 100 வருடம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? டைம் கொடுத்தார் அந்த ஜனங்களுக்கு. நோவா பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நீதியை குறித்து 100 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்தார். 100 ஆண்டுகளும் ஒரு ஜனங்களும் மனம் திரும்பல. ஆனா அந்த 100 ஆண்டுகள்ல நோவா ஒரு நிமிடம் கூட, ஒரு நாள் கூட அந்த உலக கரை அவன் மேல் படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டான். இந்த கடல்ல வாழுகிற மீனை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. கடல் தண்ணி அவ்வளவு உப்பு கரித்தாலும் அந்த மீனுக்குள்ள 1% கூட உப்பு இல்லை. 1% கூட மீன்ல உப்பு இல்லை. அதுதான் அது சுவாசிக்குது, அதுதான் அது குடிக்குது, அதிலேயே தான் வாழுது, அதிலேயே தான் குட்டிகளை இடுது. தன் வாழ்நாள் முழுவதும் அந்த உப்பு தண்ணீரிலேயே அது இருந்தாலும், ஆனால் அந்த உப்பு தனக்குள் வராதபடி அந்த மீன் காத்துக்கொள்ளுது பாருங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் வரும் அளவும் இந்த உலகம் உனக்குள் வராதபடி, உன் பிள்ளைகளுக்குள் வராதபடி, உன் வீட்டுக்குள் வராதபடி, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய், கரையற்றதாய், பாவமற்றதாய், தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தல 7வது வசனத்துல, 7வது அதிகாரத்துல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்களை தோய்த்து வெளுப்பாக்கினார்களாம். பரிசுத்தவான்களுக்கு எது முதலா இருக்கணும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், கல்வாரி ரத்தம். உலக கரம் உன் மேல பட இருக்கும் போது நீ சொல்லணும், ஆண்டவரே உங்க ரத்தம் என்ன கழுவட்டும், என் கண்களை கழுவட்டும், என் சிந்தைய கழுவட்டும், என்னுடைய வீட்டை கழுவட்டும், என் பிள்ளைகளை கழுவட்டும். இயேசுவின் ரத்தத்தால் உன் வீட்டை சுற்றி ஒரு மதிலை எழுப்பு. யோபு அதிகாலையில எழுந்து தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி ஜெபித்தான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை தன் வீட்டை சுற்றிலும் ஒரு மதிலாயோ யோபு எழுப்பி நிறுத்தி வைத்திருந்தான். அதனால தான் பிசாசுகள் யோபுவை குறித்து ஆண்டவரை பத்தி சொல்லுது. எப்படி யோபுவை தொட முடியும்? அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைத்தல்வோ வைத்திருக்கிறேன்,
உன்னை சுற்றிலும் உலக கரை படாதபடி இயேசுவின் ரத்தம் உன்னை சுற்றிலும் வேலி மதிலா எழும்பி நிற்கட்டும். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நோவா எதன் மேல ஜெயம் எடுத்தார்? உலகத்தின் மேல ஜெயம் எடுத்தார். அடுத்தது தானியேலை பார்க்கிறோம். தானியேல் எதன் மேல ஜெயம் எடுத்தார்? தன் மாமிசத்தின் மேல் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. நமக்கு பாவ சோதனை வெளியிருந்து வருவதோட உள்ளிருந்து வருவதுதான் பிரச்சனையே. அல்லேலூயா. வெளியிருந்து வருவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா உள்ள இருந்தே கிளம்பும் பாரு பாவம், அதுதான் நம்மளால ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரு தேசத்துக்கு ரெண்டு விதமான யுத்தங்கள் நடக்கும். வெளி தேசத்திலிருந்து மற்ற தேசத்திலிருந்து வருகிற யுத்தம் உண்டு, அதே நேரத்தில் உள்நாட்டு யுத்தங்கள் உண்டு. வெளி தேசத்திலிருந்து வருகிற யுத்தங்களுக்கு நமக்கு எதிரி தெரியும், ஆனா உள் தேசத்திலிருந்து எப்ப கிளம்புன்னு தெரியாது. அதே போலதான் நமக்கு வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய சில போராட்டங்கள் உண்டு, அதே நேரத்தில் நமது மாமிசத்தின் கிரியைகள் உண்டு. அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்று சொல்லி 17 விதமான பாவங்களை சொல்றார் பவுல். அப்ப நம்ம உடம்புல எவ்வளவு விதமான பாவங்கள் இருக்குது? 17 விதமான பாவங்கள் நமது உடம்புக்குள்ள இருக்குது. எல்லாம் அந்த உடம்புக்குள்ள இருந்து தான் வெளியே வரும். ஆனா தானியேல் அதை தான் ஜெயித்தார். சிஸ்டர், பிரதர், நீ முதல்ல எதை தெரியுமா ஜெயிக்கணும்? உன்னுடைய மாமிசத்திலிருந்து எழும்புகிற பாவ சோதனையை நீ ஜெயிக்கணும். மாமிசத்தை ஜெயிக்கணும். நிறைய பேர் எங்க விழுவாங்க? மாமிசத்துல தான் விழுவாங்க. தானியேல் பாபிலோனுக்கு சிறையாக்கப்பட்டு கொண்டு போகப்படும் போது அவனுக்கு 15 வயசு அப்படின்னு சொல்றாங்க. 15 இருந்து 17 வயசு. இப்ப இந்த 17 வயசு உடைய வாலிபனுக்கு எவ்வளவு பசி இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல தான் எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். எலும்பு எடுத்து கடிக்கணும்னு தோணும், கறியை சாப்பிடணும்னு தோணும், எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா உடம்பு அப்ப அந்த நேரத்துல மாறுது, உடம்பு வளர்ச்சி அடையுது, பசி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நிறைய சாப்பிடுகிற நேரத்துல பைபிள் சொல்லுது, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரைப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அதை விலக்கினான். ஒரு சின்ன ஒரு வாலிப பையன், அவனுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை பாத்தீங்களா? 15 வயசு. இந்த ராஜாவின் போஜனம் என் உடம்ப கரைப்படுத்திடக்கூடாது. என் உடம்பு ஆண்டவர் கொடுத்த உடம்பு, என்னுடைய உடம்பு தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உடம்புக்குள்ள வாசமா இருக்கிறார். ஆகவே இந்த உடம்புல நான் எந்த அசுத்தத்தையும் பாவ கரையை நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாலிபத்தை பரிசுத்தமாய் தானியேல் காத்துக்கொண்டான். 85 வயது வரைக்கும் தானியேல் பாருங்க, பைபிள் சொல்லுது, தானியேலுடைய 85 வயசுல முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தான். தானியேல் தன்னை சுற்றிலும் அந்த பாபிலோனின் பாவங்கள் தன்னை தொடாதபடி ஒரு அக்கினி மதிலை எழுப்பினான். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கணும். சில பசங்க அழகா தான் இருப்பாங்க, அழகா தான் நல்லா வந்து பேசுற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட நல்ல மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? உடனே நீங்க ஹாய், ஹவ் ஆர் யூன்னு போட்டீங்கன்னா அப்புறம் அப்படின்னு கேட்பான். நீங்க அப்புறம் அப்படின்னு போடுவீங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் நிறைய வாலிப பிள்ளைங்க மாற்றுறது. உலக அசுத்தம், உலக இச்சை. உன் வாலிபத்தை பரிசுத்தமாவே, உன் கற்ப பரிசுத்தமா பாதுகாத்துக்கொள். தானியேல் தன்னுடைய கற்பு பரிசுத்தமாய் பாதுகாத்தான். அதனாலதான் ஆண்டவர் தானியேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் இந்த தேசத்தை அழிக்கும் போது தானியேல் ஒருவன் தன் நீதியினால் தன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் உன்னை குறித்து அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எல்லாருக்கும் முன்பதாக நீ சாட்சியாய் ஜீவிக்கிறாய் என்று ஆண்டவர் உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சிஸ்டர், புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய மாமிசத்தின் மேல ஜெயம் வந்துடுச்சா? உங்களுக்கு மாமிசத்தை ஜெயிக்கிறீங்களா? மாமிசத்துல எழும்பி போராடுகிற பாவ சோதனைகளை ஜெயிக்கிறீங்களா? ஒரு முறை ஒரு வெட்டினரி காலேஜில் ஒரு வாலிபன் சேர்ந்தான். நல்ல பரிசுத்தம் உள்ள ஒரு வாலிபன், தேவ பக்தி நிறைந்த வாலிபன் ஒரு வெட்டினரி காலேஜில் சேர்ந்தான். அந்த இடத்துல அவங்களுடைய சீனியர்ஸ் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய ஹாஸ்டல் ரூம்குள்ள வந்தாங்க.
எல்லா பிள்ளைகளும் நிக்க வைத்து ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அசுத்தமான காரியங்கள் அவர்கள் கைகளில் செய்ய சொன்னார்கள். அப்ப இந்த வாலிபன் அப்படியே கையை கட்டிக்கிட்டு நின்னா, எல்லாரும் அவனுடைய ஹாஸ்டல் மேட் எல்லாரும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரூம்ல. ஆனா இவனோட தன் கைகளை கட்டிக்கொண்டு அந்த அசுத்தத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படியே நின்னா. இந்த சீனியர்ஸ் எல்லாம் அவனை பார்த்து கோவமா கேட்டாங்க, என்னடா உனக்கு என்ன, நீ என்ன ஸ்பெஷலா, சொல்றதை செய்ய மாட்டியா, என்னென்னலாம் சொல்ற மாதிரி இப்ப நீ செஞ்சு காட்டு. அவன் சொன்னா, அண்ணா உங்களுடைய அண்டர்வேர், உங்களுடைய சாக்ஸ், உங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் வேணா நான் துவைச்சு போடுறேன், உங்களுடைய டாய்லெட்டை கூட நான் கழுவி விடுறேன். ஆனா நீங்க சொல்ற இந்த பாவத்தை இந்த கைகளால நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஏன்னா என் கைகள் கிறிஸ்துவினுடைய கைகளோடு ஆணிகள் கடாவப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்குள் நான் அல்ல, எனக்குள் ஜீவனுள்ள தேவன் இயேசு வாழ்கிறபடியால அந்த ஆணி பாய்ந்த கைகளோடு என் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறதுனால என்னால நீங்க சொல்ற பாவத்தை செய்ய முடியாது என்னால. அந்த சீனியர் இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னடா இவன் என்னென்ன சொல்றான், இவன் கை இயேசுவின் கையோடு அடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான், இயேசுவின் ரத்தம் இவனை கழுவி இருக்குதுன்னு சொல்றான். அவங்களுக்கு உடனே ஒரு குழப்பம் வந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடினவங்க. அதுக்கு பிறகு அந்த ரூம் குள்ளவர்கள் ஒரு நாளும் வந்தது கிடையாது. அல்லேலூயா. ஓல பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடி உன் கைகளை பரிசுத்தமாவை, உன் சிந்தைய பரிசுத்தமாவை. ஒரு பிள்ளைய பாண்டிச்சேரில இருந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக ஜெபிக்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 10வது படிக்கிற பிள்ளை, நல்ல அழகா இருக்கிறான், நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு நல்ல அழகான உடல் தோற்றம், நல்லா இருக்கிறான், நல்ல நிறம். அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்காக ஜெபிக்கணும் பிரதர்? அவங்க சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் செத்து போனே இவ சொல்லிட்டு இருக்கிறான், வாயிலிருந்து தற்கொலை என்ற வார்த்தை தான் வந்துகிட்டு இருக்குது, இவளுக்காக ஜெபிங்க ஐயா. 10வது படிச்சு இப்ப 11வது படிச்சுட்டு இருக்கிறான். ஸ்கூல் நிறைய நாட்கள் போல சிந்தையெல்லாம் குழம்பி இருக்குது, எதுவுமே அவளுடைய சிந்தையில போய் ஏறலன்னு சொல்றா, ஒரே ஞாபகம் மறதியா இருக்குதுன்னு சொல்றா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. அப்ப இந்த பிள்ளை மேல கைகளை வச்சு ஜெபிக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவளை எழுப்பி நிக்க வைத்து அவளால் நிக்க முடியல, ஒரே மயக்கம் போல அவ அப்படி ஆடிக்கிட்டு நான் கேட்டேன், இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்குள்ள இருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியே வந்து சொன்னது, நான் ஹாலிவுட் மூவியிலிருந்து வந்த ஒரு பிசாஸ், ஹாலிவுட் மூவியிலிருந்து வந்த ஒரு பிசாஸ், இங்கிலீஷ் பட மூவியிலிருந்து வந்த ஒரு பிசாஸ். என்ன பண்ணிட்டு இருக்க இந்த உடம்புல சொல்லுது, I am suicide, I am the spirit of suicide. இவ கொரோனா டைம்ல வீட்டுல இருந்த நாட்களில நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுல ஒரு படத்துல நான் மறைந்திருந்தேன். இவ பார்க்கும்போது அவளுடைய செல்போன் வழியாக அவளுடைய கண்களுக்குள் இறங்கி இவளை பிடித்துக் கொண்டேன். படம் பார்ப்பது எவ்வளவு டேஞ்சர்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அதை பார்க்கும் போது, ஹாரோ மூவி பார்க்கும் போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது, பிசாசு வந்துட்டு போறத பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல. ஆனா ஒவ்வொரு படங்களுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் மறைந்திருக்கும். சில விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, கொலை வெறியின் ஆவி, இதெல்லாம் அந்த படங்களுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. இந்த படங்களை நீ அப்படியே ஆர்வமா பார்க்கும் போது அப்படியே உன் கண்களுக்குள்ள அது இறங்கிடும், உன்னை பிடிச்சிடும். அந்த பிள்ளைக்குள்ள அப்படிதான் அந்த சூசைட் ஆவி பிடிச்சது. சிந்தையை கட்டியது, ஸ்கூலுக்கு போக முடியாதபடி அவளை பைத்தியக்காரியாய் மாற்றியது, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் என் நேரமும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவளுக்குள்ள தூண்டியது. அல்லேலூயா. எச்சரிக்கை, எச்சரிக்கை. யாருக்கிட்ட நீ நெருங்கி இருக்கிற எச்சரிக்கை, உன்னை அழிச்சிடாது, அழிச்சிடும். அதுக்கு பிறகு அந்த பிசாசை துரத்தின பிறகு அந்த பிள்ளை விடுதலை பெற்றுக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு சகோதரரை கொண்டு வந்தாங்க விடுதலை கூட்டத்துக்கு. நான் கேட்டேன், அவங்க வைஃப் கிட்ட, என்ன பிரச்சனை இவருக்கு? இவர் வேலைக்கு போய் 6 மாசம் ஆகுது ஐயா, பாருங்க போன வாரம் தூக்க மாட்டிக்கிட்டாரு, பாருங்க கையில கழுத்துல காயத்தை பாருங்க, அப்படியே காயம் இருக்குதுங்க, ரத்த காயம் இருக்குது, இன்னும் ஆறாத இருக்குது. கொஞ்ச நேரம் நாங்க காப்பாற்றதை விட்டு இருந்தா இவர் தூக்கல தொங்கி இருப்பார் ஐயா. அதுக்காக தான் ஜெபிக்க கொண்டு வந்தோம். ஒரே வேதனையா இருக்குது, வேலைக்கு போக முடியல, என் நேரமா சாகணும் சாகணும் சாகணும்னு. யாராவது வீட்டுல இல்லைன்னா உடனே கயிறை தேடுறாரு, புடவைய தேடுறாரு, துப்பட்டாவை தேடுறாரு. இவரை விட்டு எங்களால கொஞ்சம் நிமிடம் கூட தனியா இருக்க முடியல. இரவு நேரங்கள்ல கண் விழித்து இவரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, எந்த நேரம் எழுந்து தற்கொலை செய்து கொள்வாரோன்னு தெரியல. அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பிச்சா உள்ள இருந்து ஒரு முஸ்லிம் ஆவி பேசுது. என்ன சொல்லி வெளியே வந்தது? அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வெளியே வருது.
நான் கேட்டேன், யாரு நீ? இந்த உள்ள இருக்கிற ஆவி சொன்னது, நான் இவனுடைய நெருங்கிய நண்பன். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன். இவன் என் கூட ரொம்ப பின்னி பிணைஞ்சு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இவன் என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். இவனுக்குள்ள வந்துட்டேன். இப்ப எப்படியாவது இவனை கொன்னு ஆவி உலகத்துக்கு கொண்டு போன்னு சொல்லி தற்கொலை எண்ணங்களை நான் இவனுக்குள்ள தூண்டி கொண்டு இருக்கிறேன். எச்சரிக்கை, யாரு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற? எந்த மனுஷனோட கூட நீ ஃப்ரெண்டா இருக்கிற? தேவனற்ற மனிதர்களோடு கூட இருக்கிற நட்பை உடைச்சிட்டு முதல்ல வெளியே வாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது? தேவ பிள்ளைகளோடு கூட்டணி இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளோட கூட்டணி இருக்கணும். ஊழியம் செய்கிறவர்களோட ஒரு டைப் வச்சு பாருங்க, நீங்களும் ஊழியம் செய்வீங்க. நல்ல அபிஷேகத்துல இருக்கிற நபரோடு நீங்க இணைஞ்சு பாருங்க, நீங்களும் அபிஷேகம் பெற்ற நபரா மாறுவீங்க. பரிசுத்தமா ஜீவிக்கிறவனோடு கூட நீங்க நெருங்கி இருந்து பாருங்க, நீங்களும் பரிசுத்தமா மாறுவீங்க. அதை விட்டுட்டு உலகத்தோடு கூட பாவத்தோடு கூட நீங்க பின்னி பிணைஞ்சீங்க, அவர்களுக்குள்ள இருக்கிற அவ்வளவு அசுத்தாவிகளும் உங்களுக்குள்ள இறங்கி உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். தானியேல் பாபிலோன்ல இருந்தான். பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம்னு பைபிள் சொல்லுது? வேசிகளின் தாய், சகல விதமான அசுத்தமான பறவைகளின் கூடு, அசுத்த ஆவிகளுடைய வீடு அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷத்துல எழுதி இருக்கிறது. ஆனால் அந்த வேசிகளின் தாயாகிய பாபிலோன் இடத்துல அசுத்தமான பறவைகள் கூடாகிய அந்த பிசாசின் கூடாரத்துல தானியேல் வாழ்ந்தாலும் அவன் மாமிசம் பாவத்தால் கரைப்படாதபடி தன் மாமிசத்தை சுத்திகரித்து எந்நேரமும் ஜெபத்தின் அக்கினியை மூட்டி எழுப்பி தன் சாகிற வரையிலும் பரிசுத்தமாய் ஜீவித்தான். எதற்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஜெப ஆவியை கொடுக்கிறார் சிஸ்டர்? பாவத்தை மேற்கொள்ளத்தான் ஜெப ஆவி. அதுக்குத்தான் உங்க மேல ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த மனுஷன் ஜெபிக்க முடியலையோ சீக்கிரத்தில் நீங்க பாவத்தில் விழ போறீங்கன்னு அர்த்தம். உங்களால ஜெபிக்கவே முடியலன்னா சீக்கிரத்தில் நீங்க பாவத்தில் விழுந்துருவீங்க. இன்றைக்கு எழுப்பு, உன்னை சுற்றிலும் ஒரு ஜெப மதிலை எழுப்பு, உன் வீட்டில் ஒரு உபவாச மதிலை எழுப்பு. கர்த்தருக்குள் பரிசுத்தமா வாழ உன் சரீரத்தை சுத்திகரித்து எந்நேரமும் அந்நிய பாஷைகளிலே பேசி வேத வசனத்தை தியானித்து வசனங்களை பேசி உன் வீடு மாமிசத்தால் கரைப்படாதபடி, பாவத்தால் உன் மாமிசம் கரைப்படாதபடி உன் மாமிசத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள நீ ஒப்பு கொடுப்பாயானால் அப்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை என் ஆலயத்தில் நான் தூணாய் நிறுத்துவேன், நீ யாகீனாகவும் நீ போவாசாகவும் இருப்பாய். இப்ப அல்லேலூயா வராத? அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் கொடுத்துருவாரா? ஆசை தோசை அப்பளம் வடை மாதிரி ஜெயிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயிச்சாதான் வரும். உலகத்தை ஜெயிச்சிரு, மாமிசத்தை ஜெயிச்சிரு. யோபு குறிச்சு பைபிள் சொல்லுது, நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். யோபு எதன் மேல வெற்றி சிறந்தார் தெரியுங்களா? பிசாசின் மேல வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. முதல்ல நீ உலகத்தின் மேல வெற்றி எடுக்கணும், நீ பரிசுத்த வாழ்க்கை வாழணும். இரண்டாவது சரீரத்தில் ஒரு வெற்றி, சரீரத்தில் ஒரு ஜெயம். உன் சரீரம் பாவத்தால் கரைபடாதபடி உன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக்கொள். மூன்றாவது சாத்தான் மேல யோபு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோபுவுக்கு தெரியாது தன்னுடைய அழிவுக்கு பின்பதாக போராடுகிறது பிசாசு என்பது யோபுவுக்கே தெரியாது. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க, ஏன் என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் போயிடுச்சு, ஏன் என்னுடைய பிசினஸ் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, யோபுவுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இதுக்கு பின்பதாக பிசாசு ஆண்டவரோடு கூட ஒரு சவால் விட்டு இருக்கிறான். யோபுவினுடைய நீதியை சோதிக்க, யோபுவினுடைய அன்பை சோதிக்க, யோபுவினுடைய பரிசுத்தத்தை சோதிக்க ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு சவால் பின்னாடி பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி யோபுவுக்கே தெரியாது. அல்லேலூயா. யோபு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, ஆண்டவரே ஏன் என் பிள்ளைங்க செத்தாங்க, ஏன் என்னுடைய வருமானம் எல்லாம் போயிடுச்சு, ஏன் என்னுடைய சரீரத்தில் வியாதி, ஏன் 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 என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோபு தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் யோபுவுக்கு தெரியாது அந்த எல்லா போராட்டத்துக்கு பின்பதாக பிசாசு ஒன்று நின்று கொண்டிருக்கிறது என்பது. சில நேரங்கள் உங்களுக்கே தெரியாது ஏன் இந்த பிரச்சனை நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த வருமான தடை,
நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் திடீரென்று நான் சரிந்து விழுந்தேன்? ஏன் என் வாழ்க்கை ஒரு சர்வலாக போய் கொண்டிருக்கிறது? உங்களுக்கு தெரியாது, அந்த சர்வலுக்கு பின்பதாக ஒரு அந்தகார சக்தி ஒன்று உன்னோடு கூட போராடி கொண்டு இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். சிஸ்டர், பிரதர், நீ சாத்தானை ஜெயிக்கணும், பிசாசை நீ மேற்கொள்ளணும், இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார ஆவிகளை நீ மேற்கொள்ளணும், வான மண்டலங்களின் ஆவிகளை நீ மேற்கொள்ளணும், பூமி மண்டல ஆவிகளை நீ மேற்கொள்ளணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. பிசாசுகள் போராட உன்னோடு கூட, உன்னை அழிக்க, உன் அபிஷேகத்தை அழிக்க, உன் வீட்டுல நீ தேவனுடைய நாமத்தை மறுதலிக்க உன் வீட்டுல போராடும். ஆனா தேவ பிள்ளைகள் கடைசி வரைக்கும் யோபுவை போல உத்தமத்தில் நின்று பொறுமையாய் அந்த பிரச்சனைகளை சகித்து நீங்கள் சாத்தானை மேற்கொள்ளணும். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. யோபு என்ன பண்ணிட்டு இருந்தான்? உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேல் எனக்காய் வந்து நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லி கடைசி வரையில யோபு ஜெபித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலர் இந்த இடத்துல பிசாசின் போராட்டத்தில் இருக்கீங்க. ஏன் அந்த சோதனை வந்தது, ஏன் உன் குடும்பம் இப்படி ஊசலாடி கொண்டிருக்குது உங்களுக்கே தெரியும். ஆனா நான் சொல்றேன், உத்தமத்தில் நிலைத்திரு, உன் பரிசுத்தத்தில் நிலைத்திரு, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் நிலைத்திரு, உன் அழைப்பில் நிலைத்திரு. நாட்கள் வருகிறது, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி நீ இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு இரட்டத்தனையாய் தருவார். நல்ல கைகளை தட்டி லாபாக்கா துரகடா லாபாக்கா துரகடா லாபராபா லாபா. ஒரு முறை மலேசியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு பாஸ்டர் டேவிட் பால், மலேசியாவில் டேவிட் பால்னா ரொம்ப ஃபேமஸான ஆள், பயங்கர டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, பயங்கர பிசாசுகளை துரத்துகிற ஊழியம். இந்த செய்தியோடு இந்த சாட்சியோடு நான் முடிக்கிறேன். ஒரு நாள் அவர் ஒரு மலேசியால ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து விட்டு ஆயிரக்கணக்கான பிசாசுகளை ஜனங்களுடைய சரீரத்திலிருந்து துரத்தினார். துரத்திட்டு ரொம்ப சோர்வடைந்து தன்னுடைய ஹோட்டல் ரூம், 5 ஸ்டார் ரூமுக்கு வந்தாரு. கதவை திறந்தாரு, போயிட்டு அப்படியே பெட்ல அப்படி படுத்து கிடந்தாரு. ஆவியானவருடைய ஏவுதல் அவருடைய இருதயத்தில் வந்தது. ஆவியானவர் சொன்னார், மகனே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்து ஜெபி, சோர்ந்து போகாத, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படு. உடனே அந்த பெட் ஓரத்தில் அப்படி முழங்கால் படியிட்டு பெட்டின் மேல கைகளை ஊன்றி அப்படி நின்றார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று அவருடைய அறையில அப்படியே அழகிய ஒரு உருவம் தோன்றியது. ஒரு தூதனுடைய உருவம், அழகான ஒரு தூதன், சட்டைகளை விரித்து அப்படியே ஜொலித்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டு, எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு, உலகத்தால் அதை வர்ணிக்கவே முடியாத அளவு அவ்வளவு அழகான ஒரு தூதன் தோன்றி அவரை பார்த்து சொன்னாரா, மை சன் டேவிட் பால், என் மகனே டேவிட் பால், நீ எனக்காக எவ்வளவு ஊழியம் செய்கிறாய், உன் மினிஸ்ட்ரி எவ்வளவு சூப்பரா இருக்குது, எவ்வளவு நல்லா நீ ஊழியம் செய்யற, ஐ அப்ரிஷியேட் யுவர் மினிஸ்ட்ரி. ஆகவே நான் உனக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி இன்றைக்கு வந்திருக்கிறேன். நல்லா கேளுங்க, 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி ஒரு தேவதூதன் வந்தார். முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு காஸ்ட்லியான ஒரு பென்ஸ் காரை நான் உனக்கு கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? காஸ்ட்லியான ஒரு பென்ஸ் கார். இரண்டாவது ஆசீர்வாதம், உனக்கு உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஏராளமான லட்சங்கள் கோடிகள் இனி வந்து குவியும். I am going to bless you financially. மூன்றாவது, உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்ளுவேன். உன் மனைவியை எடுத்துக்கொள்ளுவேன். அதற்கு பதிலாக நான் உனக்கு இன்னொரு அழகிய பெண்ணை நான் உனக்கு தரப்போறேன். டீலிங் எப்படி இருக்குது? டீலிங் எப்படி இருக்குது? இந்த டீலிங் உங்களுக்கு கொடுத்தா நான் அழகா சிரிச்சிட்டு ஏத்துப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. ரைட். கணவர் வரலையா? உங்க கணவர் இன்னைக்கு? சோத்திரம். நல்லா கேளுங்க,
இந்த டீலிங்க கேட்ட உடனே அவருக்கு சரிப்பட்டு வரல ஆவியில. என்னடா ஆண்டவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரே, ஆண்டவர் கார் தரேன், உன் அக்கௌண்ட்டை ஃபுல்லா நிரப்புறேன், இது ரெண்டும் கூட ஓகே. ஆனா உன் மனைவியை எடுத்துட்டு அவனுக்கு இன்னொரு அழகான பெண்ணை தருவேன்னு சொல்றது இது 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 சத்தியத்தின்படி இது சரிப்பட்டு வராத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவருடைய இருதயத்துல அந்நிய பாஷையில் அப்படியே பேச 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 ஆவியானவர் சொன்னாரு, கடிந்து ஜெபி, கடிந்து ஜெபி, கடிந்து ஜெபி. உடனே அவர் இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு அழகான தோற்றம், வெளி தோற்றம், பிரகாசமான தோற்றத்தில் இருந்த அந்த தூதன் உடனே கருமையான நிறமாக ஒரு வௌவாலின் முகம் போல முகம் மாறி அப்படியே வௌவாலை போல பறந்து கொண்டு அந்த ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே போச்சு. அந்த ஆவி இந்த ஓட்டல் ஜன்னலை விரிசல் அடைஞ்சு அந்த ஆவி வெளியே போச்சு. பாருங்க, பிசாஸ் பிசாஸ் எப்படியாவது உன்னை சிறைப்பிடிக்கணும், ஏதாவது உனக்கு கொடுத்து உன்னை சிறைப்பிடிக்கணும். சில நேரங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லியே பிசாசு உனக்கு நல்ல வேலை கொடுக்கும். என்ன சொல்லுவ? பாஸ்டர் ஜாப், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வர முடியல பாஸ்டர். நீங்க சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வராத நீங்க சம்பாதிக்கிற அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு ஆசீர்வாதமா சாபமா? சாபம். அது நல்லது கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு வராத அன்னைக்கு நீங்க கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்றது உங்க கடைக்கு ஆசீர்வாதமா சாபமா? அது சாபம். நீ தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்த நாட்களை, ஓய்வு நாட்களை கர்த்தருக்கென்று நீ பரிசுத்தம் பண்ணாத, நீ போய் வேலையில உட்கார்ந்து பிசினஸ்ல உட்கார்ந்து சம்பாதிக்கிற எல்லா பணங்களும் உங்களுக்கு சாபமா தான் முடியுமே தவிர அதுல ஒரு துளி அளவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போவது கிடையாது. தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியவைகளை ராயனுக்கு கொடு. பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியதா, அதை கர்த்தருக்கு கொடுத்துரு. தசமபாகம் கர்த்தருக்குரியதா, அதை கர்த்தருக்கு கொடுத்துரு. உன் வாழ்க்கை கர்த்தருக்குரியதா, அதை கர்த்தருக்கு கொடுத்துரு. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. யோபு ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். தேவனோடு போட்ட சவால்ல சாத்தான் தோத்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையை குறித்து பிசாசு ஆண்டவரோடு கூட ஒரு சவால்ல ஒரு போட்டியில நிற்குமானால் தேவன் தோற்று போக விடாது. நீ உன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கும் போது, நீ வாக்கு தத்தத்தில் உறுதியாய் நிற்கும் போது தேவன் நாமம் மகிமைப்பட சாத்தான் தோல்வி அடைந்து விழுவான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த 3 பேரை போல நம்ம மாறும் போது தான் இது வராத வாயிலிருந்து மாறும் போது தான் ஆண்டவர் உங்களை எப்படி நிறுத்துவாரு? எப்படி நிறுத்துவாரு? முதல்ல சொல்லும் போது சந்தோஷமா இருந்தது, கையை தட்டினீங்க, குதிச்சிங்க, ஆவிலே அப்படியே நான் ஸ்டாப் பண்ண பிறகு கூட ஆவிலே நிரம்பிட்டு இருந்தீங்க. இப்ப இதெல்லாம் இருக்குதா பாஸ்டர், இந்த 3 கண்டிஷன் இருக்குதா? ஆமா, இதை நீ ஜெயிச்சாதான் உன்னை ஆலயத்துல தூணா கத்த நிறுத்துவார். ஹல்லேலூயா. உலகம், மாமிசம், பிசாஸ். இப்போ எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஒரு 5 நிமிடம் நான் ஜெபித்து நான் முடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. நான் நாளைய தினம் மாலையில உங்களுக்காக விடுதலைக்காக சுகத்துக்காக நான் ஜெபிப்பேன். சரி, எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்க. இப்ப எல்லாருக்காகவும் நான் ஜெபித்து. ஹல்லேலூயா. ரபகா மரோமா ஷபரகதுரா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஷபரபலபரபலபரபலபரபலபரபலபர. ரபாந்து ரோமா லகதுரா. ஓ மாமா மரகதுரா. லிப்ரா மஹாலிப்ரேன்டே லெகெட்டெரே பெலென்டரோ. இந்த 3 காரியத்தில் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் நீ விழுந்து கிடப்பாயானால் சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உன் மேல ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கொடுத்து இந்த உலகம், மாமிசம், பிசாசை நீ மேற்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் உனக்கு தந்தருளும்படியாய் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உன் தலையின் மேல ஒரு புறாவை போல அசைவாடி உன் மேல ஒரு அபிஷேக சால்வையை போட்டு
விழுந்து கிடக்கிற உன்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்க போராட்டத்தில் இருக்கீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா நான் இந்த பாவத்தில் விழுந்துருவோம் போல, இந்த பிசாசின் போராட்டத்தில் விழுந்துருவோம் போல என்று சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் அபிஷேகத்தின் அளவை கூட்ட போகிறார், உங்கள் பலனை கூட்ட போகிறார், உங்கள் சத்துவத்தை கூட்ட போகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலை படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். லபாகா துராமாலா லே பாகா துரா காடா தரா காடா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சில பேர் மேல தமது அக்கினி கரங்களை வைத்து தொடுகிறார், 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 தொடுகிறார். உலக மாமிச பிசாசை ஜெயிக்கும்படியாய், ஜெயிக்கும்படியாய் தேவ ஆலயத்தின் தூணாய் எழும்பி நிற்கும்படியாய், யாகீன் போவாஸ் என்று நீ அழைக்கப்படும்படியாய் உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை இடுகிறார். ஒரு அக்கினியை உன் மேல ஊற்றுகிறார், ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுகிறார். ஃபயர்! பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ, ஒரு வல்லமை இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை எழுப்பு, 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 எழுப்பு. அக்கினி மதிலை எழுப்பு, எழுப்பு. தானியேல் எழுப்பினது போல உன் மேல ஆண்டவர் அக்கினி மதிலை எழுப்புகிறார். ஃபயர்! 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 பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விடாத. நல்ல கைகளை தட்டு, கைகளை தட்டு, கைகளை தட்டு. நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ உலகத்தை ஜெயிப்பாய். தானியேலை போல உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், ஒரு ஜெப மதில், ஒரு உபவாச மதில், இயேசுவின் இரத்தத்தால் ஆகிய மதிலை எழுப்பு, 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 எழுப்பு. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க. உன் தோல்விகள் ஜெயமாய் மாறுகிற நேரம் இது. ஜெயித்த இயேசு உனக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. கல்வாரி சிலுவைக்கு நேரா உங்க கண்களை ஏறெடுத்து ஜெபிங்க. அந்த சிலுவையின் ரத்தம் உங்க மேல விழ 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 விழ. ஓ, உன் தோல்வி, உன் பாவத்தின் தோல்வி ஜெயமாய் மாறுகிறது. உன் மேல ஒரு பரிசுத்த அலங்காரம் வருகிறது. கரைப்பட்ட உன் வஸ்திரத்தை கர்த்தர் உன்னிலிருந்து பிடுங்குகிறார். ஜெபி, கண்ண மூடி ஜெபி, கண்ண மூடி ஜெபி. வாலிப பிள்ளைங்க கண்ண மூடி ஜெபி, கண்ணை திறக்காதீங்க, கண்ண மூடி ஜெபிங்க. ஆண்டவர் உன் மேல ஒரு பரிசுத்த சால்வையை மூடுகிறார், பரிசுத்த சால்வை. ஓ மாகா துரா கட்டா. இந்த இடத்துல ஆண்டவருக்கு அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. கர்த்தருடைய வாயா இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார், எழுப்ப விரும்புகிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்க கர்த்தருனை எழுப்ப விரும்புகிறார். எழும்பு சியோனே, 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 எழும்பு, எழும்பு, எழும்பு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உன்மேல தமது அக்கினியை வீசுகிறார். அக்கினி வல்லமை உன்மேல இறங்குகிறது. நல்ல நல்ல குரலை உயர்த்தி, குரலை உயர்த்தி. சில பேர் மேல அக்கினி அபிஷேகம் இங்கு இறங்குகிறது, அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சிலருடைய கரங்கள் அக்கினியாய் மாறுகிறது, சிலருடைய நாவு அக்கினியாய் மாறுகிறது, சிலருடைய கண்கள் அக்கினியாய் மாறுகிறது. லபா ரபா லபா ரபா லபா ரபா. நீ இங்கே ஜெபிக்க 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 உன் வீட்டுக்கு ஒரு ஜெயம், உன் கணவருக்கு ஒரு ஜெயம், உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம். ஜெயத்தின் ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறார். ஓ ரபா துராபா. அந்தகார ஆவிகள் விழுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவிகள் விழுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க செய்வினைகள் விழுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க மந்திரங்கள் விழுகிறது. ஜெபிக்க 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 விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுகிறார். ஓ, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ராஜரீக அபிஷேகத்தை உண்மையில ஊற்றுகிறார். ஓ ராமா கா துரா காடா மாலா கா துரா காடா. ஓ மாஷா ராபா. ஓ மாசே ஜபலா மானா காசே லிவ்ரி மனா கா துரா காடா மரா கா துரா காடா.
அக்கினி அக்கினி அக்கினி. இயேசுவின் ரத்த துளிகள் அநேகர் மேல நெருப்பாய் இறங்குகிறது, நெருப்பாய் இறங்குகிறது. நிலவீனப்பட்ட உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல், உன் சரீரத்தின் மேல் நெருப்பாய் 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 கர்த்தருடைய எழுப்புகிறார். நல்ல நல்ல ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க. வாய்களை திறங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். நல்ல வாய்களை திறங்க, விரிவா திறங்க, வாயை நல்லா திறங்க. உன் வாய்க்குள்ள தேவ அக்கினி வருகிறது, வருகிறது. ஏசாயா நாவை அக்கினி தொட்டது போல உன் நாவை ஒரு அக்கினி தொட்டு ஒரு ஜெப அக்கினியை உன் நாவின் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். உன் கரங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மந்திர கயிறுகளை அறுக்க, சர்ப்பத்தின் தலைகளை நசுக்க, சர்ப்பங்களை எடுக்க உன் கைகளை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் உன் புயங்களால் வளையும்படி உன் கைகளை ஆண்டவர் இப்போது யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். உன் கைகளை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். உன் கால்களை வெண்கல கால்களை மாற்றுகிறார். உன் கால்களை கொண்டு நீ சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய். உனக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற எல்லா பாவ சோதனைகள், பிசாசின் வல்லமைகளை நீ அடித்து மேற்கொள்ளுவாய். லபா கமலகா துரமலகா துரா கட ரபா லகா துரா கட ரபா லகா துரா பலா. ஆண்டவரை அபிஷேகிக்கிறார். நீ தேவாலயத்தில் தூணாய் நிறுத்தப்படுவாய். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாய் எழும்பி நிற்பீர்கள். தேவ நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். உங்கள் வீடு ஒரு சாட்சியாய் இதே ஆலயத்தில் நிற்கும். லபா கந்துரு ஷபகா மகா துரா மலகா துரா கட ஓரா மாமா மாமா மாமா. ஜெபிங்க ஜெபிங்க, அந்நிய பாஷையில நல்லா ஜெபிங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஆண்டவருக்கு ஆண்டவர் சிலருக்கு 3 நாள் உபவாசிக்கிற கிருபை இப்போது ஊற்றுகிறார். சிலர் 7 நாள் உபவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு உங்க மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவி இருக்கு. நீங்க எங்க சென்றாலும் ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க, பைபிளை வாசித்துக் கொண்டே இருப்பீங்க, பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. ஓ ரபா கபா பாபா 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 லபா சலமக துரமலா ரோமக மரக மலக துரகடல மனக துரபலகடா.